நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டிவிஷனை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அடிஷன் பார்த்தோம், அப்புறம் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பார்த்துருக்கோம், அதாவது ப்ராடக்ட் ரைட்டா. இப்போ டிவிஷன் அல்லது கோஷியன்ட். டிவிஷன்னா வகுத்தல் அல்லது கோஷியன்ட்னா அந்த ரெண்டையும் வகுத்து கிடைக்கக்கூடிய விடை, அதான் கோஷியன்ட்னு சொல்லுவாங்க. கோஷியன்ட்னா வகுத்தலில் கிடைக்கக்கூடிய விடை ரைட்டா. இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். எரர் இந்த டைரக்ஷன் இந்த டிவிஷன் ஆர் கோஷியன்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் அப்படின்றான். அப்போ எரர்னா பிழை. இந்த இதில் பிழை இரண்டு அளவுகளை வகுத்த பின்பு வரக்கூடிய பிழை. எரர்னா பிழை. எங்கே? இந்த டிவிஷனை வகுத்தலில் பிழை. எங்கே வகுக்கிறது அப்படின்னு சொன்னால் வகுத்தலில் அல்லது கோஷியன்ட்னா வகுத்து வர வேண்டிய ஒரு ரிசல்ட், அதில் வர்ற பிழை. ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இரண்டு அளவுகளை வகுப்பதன் மூலமாக வரக்கூடிய பிழை. எரர்னு பிழை இந்த டிவிஷனா வகுத்தலில் வரக்கூடிய டிவிஷன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். அப்போ இரண்டு அளவுகளை வகுப்பதின் மூலமாக வரக்கூடிய பிழைகளை பற்றி பார்க்கலாம் ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். டெல்டா ஏ அதே சேம் தான் டெல்டா பி அப்படின்றது. இது என்னது? ஒரு எரர் ரைட்டா. இது ரெண்டுமே எரர். டெல்டா ஏன்ற எதனோட எரர்? ஏவோட எரர். டெல்டா பி பியோட எரர். அதே தான் சொல்கிறான். டெல்டா ஏ அண்ட் டெல்டா பி த அப்சல்யூட் எரர். அப்போ தனிப்பிழைகள் ரைட்டா. இதில் எதுக்கு தனிப்பிழைகள்? இந்த டூ குவான்டிட்டிஸ் ஏ டூ இரண்டு அளவுகளின் தனிப்பிழைகளாக டெல்டா ஏ மற்றும் டெல்டா பி இருக்கிறது. அந்த இரண்டு அளவுகள் என்னது? ஏ மற்றும் பி ஆகும். முறையாக ஏ மற்றும் பி முறையாக டெல்டா ஏ மற்றும் டெல்டா பி என்பது இரண்டு பிழைகள். எதுக்கு? ஏக்கு டெல்டா ஏ பிழை, பிக்கு டெல்டா பி பிழை ரைட்டா. அப்போ கன்சிடர் இது வகுக்க போகிறோம் நம்ம ரைட்டா. இதே அடிஷன்னா வகுக்க போகிறோம்னு என்னது? கன்சிடர் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் இஜெட் ஈக்குவல் டு ஏ பை பி. ஏ பி எல்லாம் வகுக்க போகிறோம் ரைட்டா. முதல்ல என்ன பண்ணுறோம்? அடிஷனில் ஏ இஜெட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போ டிஃபரன்ஸில் இஜெட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. அப்போ ப்ராடக்டில் மல்டிப்ளிகேஷனில் ஏ இஜெட் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. இப்போது டிவிஷனில் என்னது? இஜெட் ஈக்குவல் டு ஏ பை பி ரைட்டா. அதை வச்சுக்கோங்க. இப்போது ஏக்கு டெல்டா ஏ பிழை, பிக்கு டெல்டா பி பிழைன்னு சொல்லிட்டோம். அப்போ இஜெட்டுக்கு என்னது பிழை? ரெண்டையும் வகுத்து வரக்கூடிய இஜெட்டுக்கு எதான் ரிசல்ட்டு? ஏ பிஏ வகுத்த ரிசல்ட் என்னது? இஜெட்டு தானே. அப்போ இஜெட்டோட பிழை என்ன வகை இருக்கணும் அப்படின்னா த எரர் டெல்டா இஜெட் இன் இஜெட்டில் உள்ள எரர் என்னது? டெல்டா இஜெட். த எரர் டெல்டா இஜெட். எரர்னா பிழை. டெல்டா இஜெட் என்ற பிழையானது இஜெட்டில் இருக்கிறது அப்படின்தான் ரைட். இஸ் கிவன் பை அந்த பார்த்துக்கோங்க. டெல்டா இஜெட்டில் உள்ள டெல்டா இஜெட்டு ஆன பிழை கொடுக்கப்பட்டுள்ளது. கீழ்கண்ட பிரகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது ரைட்டா. பார்த்துக்கோங்க. இஜெட்டில் உள்ள டெல்டா இஜெட் இப்போ பிழையை தானே நம்ம பார்க்கணும். அதனால தான் பிழையை கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறான். அப்போ என்ன செய்யணும்? இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இஜெட் சீக்வல் டு எப்படி போடணும்? அப்போ இஜெட் சீக்வல் டு ஏ பை பி. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். இஜெட்டுக்கு பதில் எது சப்ஸ்டியூட் பண்ணணும்? இஜெட்டுக்கு பதில் என்ன கொடுத்துருக்கான்? இஜெட் சீக்வல் டு இந்த டெல்டா இஜெட் இஜெட்டோட பிழை அப்படின்னு என்னது? இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இஜெட் ரைட்டா. அப்போ இஜெட்டுக்கு பதிலாக இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இஜெட். அதுக்கடுத்து ஏக்கு பதில் என்னது? ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. அப்போ இந்த ஈக்குவேஷன் மேலே பார்த்துக்கோங்க. பிக்கு பதிலாக பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி போட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ இப்படி எழுதியிருக்கான்னு பாருங்களேன். எப்படின்னா இப்போ ஏ எடுத்துக்கிட்டான். எப்படி என்ன பார்த்துக்கோங்க. அதாவது இந்த ஏ வெளியே எடுத்தாச்சுன்னா ஏக்கு பதில் இங்கே என்ன இருக்குது? ஒன்று தானே இருக்கும். ஏ இன்ட்டு 1 ஏ தானே. அப்போது மேலே அடுத்தது ப்ளஸ் போட்டான். ப்ளஸ் போட்டு டெல்டா ஏ இருக்குது. அப்போ டெல்டா ஏக்கு ஒரு ஏவை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னு சொன்னால் என்ன ஆகணும்? அப்போனா அந்த டெல்டா ஏ மேலேயும் கீழே ஏவால் பெருக்கணும் ரைட்டா. பெருக்குனா கீழே உள்ள ஏ நின்றுடும், மேலே உள்ள ஏ வெளியே வந்துடும். உங்களுக்கு புரியலைன்னா இருங்க காமிக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கிறோம் ரைட்டா. இது இப்படி மாறிச்சு அப்படின்னு பார்ப்போம் ரைட்டா. இப்போ பாருங்கள். இது இப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஏவை வெளியே எடுத்துக்கிறேன் ரைட்டா. ஏ வெளியே எடுத்துக்கிறேன். இந்த இதிலேருந்து வர்றேன் ரைட்டா. இருங்க அழிச்சிட்டேன்னா இப்போ இதை மட்டும் இது எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம் ரைட்டா. இதை மட்டும் பார்ப்போம். இப்போ நான் வெளியே எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் ஏக்கு பதிலாக 1 போடுறேன்.
இப்போ ஏ இன்ட்டு 1 ஏ தானே, அப்போ ப்ளஸ் போட்டுக்கிட்டேன், ப்ளஸ் போட்டேன். இங்கே வெறும் டெல்டா ஏ தான் இருக்குது, ரைட்டா? என்ன இருக்குது? டெல்டா ஏ இருக்கிறது, ரைட்டா? டெல்டா ஏ இருக்குது. அப்போது நான் வெளியில் ஏ எடுத்துட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு ஏ போட்டு கீழே ஒரு மேலே ஒரு ஏ டிவைடட் பை கீழே ஒரு ஏ அப்படி போட்டேன்னு சொன்னால், மேலே ஒரு ஏ கீழே ஒரு ஏ சரி தானே? அப்போ வேணாம் அடிச்சிடலாம்ல, இதே இது அடித்தா இது தானே வரும், ரைட்டா? இப்போ இந்த டெல்டா ஏ ஓட சேர்த்து மேலே ஒரு ஏ ஆட் பண்ணிக்கிறேன், கீழே அதே இது ஆட் பண்ணால் வேரியேஷன் சேஞ்ச் ஆகாதில்ல. இப்படி போட்டுட்டேன்னா இந்த ஏ வந்து இங்கே வந்துடும், ரைட்டா? இது காமன் ஆகிடுது இல்லையா? இங்கே வந்துடும். அப்போது இந்த ஏ அப்படி கீழே இருக்கும். அப்போ டெல்டா ஏ பை ஏ, இது ஏ இங்கே வந்துடும்னா இதை பெருக்கும்போது இந்த ஏ இங்கே பாருங்கள், இதை இந்த வெளியில் உள்ள ஏவை இங்கே பெருக்கும்போது டெல்டா ஏ பை ஏ, ரைட்டா? அதனால் ஒரு ஏ வெளியே இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு ஏ இருக்கணும். இங்கே ஒன்றுக்கு பதிலாக ஏ இருக்குது, நான் வெளியே எடுத்துகிட்டு ஒன்றுன்னு போட்டேன். ஒன்றுக்கு பதிலாக ஏ இருக்குது, அந்த வெளியே எடுத்துகிட்டு அங்கே அந்த இடத்துல ஒன்றுன்னு போட்டேன். இங்கே நான் ஏ எடுக்க இல்லை, ஒன்றுமே இல்லை, டெல்டா ஏ தான் இருக்குது. அப்போ அங்கே ஒரு ஏ ஆட் பண்ணேன்னா மேலே கீழே ஒரு ஏவும் நான் ஆட் பண்ணணும், அதான் ஈக்குவல் ஆகும். அப்போ இந்த ஒரு ஏ ஆட் பண்ணிவிட்டு அந்த ஏவை இங்கே வச்சுக்கிட்டேன். அப்போ வச்சுக்கிட்டேன்னா என்ன ஆகும்? டெல்டா ஏ பை ஏ தான் மிஞ்சும். அதை போட்டுக்கான்ல 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பொருளையும் திரும்பி சொல்லி கொடுத்தா சரி, திரும்பி ஒட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ ஏ இது இருக்கு இல்லையா, ஏ இப்படி இருக்குது. இப்போ 1 இந்த இடத்துல ஏ இருந்துச்சு, 1ன்ற இடத்துல அதை வெளியே எடுத்துட்டேன். இப்போ 2 பெருக்குனாலும் 1 தான் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ இங்கே டெல்டா ஏ தான் இருக்குது. இப்போ நான் ஏ வெளியே எடுத்துட்டேன். இது காமனாக ஏ வரணும்னு சொன்னால் என்ன ஆகணும்? இங்கே ஒரு ஏ இருக்கணும். அப்போ இங்கே ஒரு ஏ நான் சேர்த்தேன்னு சொன்னால் அது ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகாது. அப்போ மேலே ஒரு ஏ சேர்த்தா இதில் கீழே ஒரு ஏவை நான் சேர்த்தாகணும். எதுலேயும் அப்படி தானே, மேலே என்ன சேர்க்குறேன் அதை கீழே சேர்த்தா தானே ஈக்குவல் ஆகும். அப்போது அப்போ ஏன் சேர்க்குறேன்னா வெளியில் ஏ எடுக்கிறனால அப்போ இந்த ஏ வந்து இங்கே வந்துடுது. அப்போ இதை அழிச்சிடலாம், இதை அழிச்சிடலாம், இதை அழிச்சிடலாம். இந்த ஏ அப்படியே நிற்கும். அப்போ நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், ரைட்டா? இதுதான் அவன் போட்டிருக்கான், 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ. இதை எப்படி மாற்றிருக்கான். இதே இது பி அப்படி தான், பி வெளியில் வந்துருச்சு. அதுக்கடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி. ஏன்னா அங்கே மேலே ஒரு பி சேர்த்துருக்கான், கீழே ஒரு பி சேர்த்துருக்கான், அதே ஃபார்முலா தான், ரைட்டா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சேர்த்துட்டான். இப்போது அடுத்த மூணாவது ஸ்டெப்பு. இப்போ என்னது? ஏ அந்த போட்டான், கீழே டிவைடட் பை பி ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி போட்டான். இப்போது இந்த ஏ பை பி காமன் ஆயிருமா? ஏ பை பி காமன், ரைட்டா? இப்போது என்ன பண்ண, கீழே உள்ள இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பியை நான் மேலே கொண்டு வரேன். அப்படின்னா -1 ஆயிருமில்ல. இப்போ கீழே ஒரு 10 இருக்கப்பா. இப்போது 1/10, இந்த 1/10 நான் இப்படி எழுதிக்கலாமில்ல, 10 - 1ன்னு எழுதலாமா இல்லையா? மேலே 10 போயிடுச்சுன்னா 10 - 1 எழுதலாம் இல்லையா? இப்போ அதேமாரி ஏ பை பின்னு இருக்குது, இருக்கா? இப்போ நான் இது என்ன இப்படி எழுதலாமில்ல, ஏ பி -1 என்ன எழுதலாமில்லையா? இந்த பி மேலே வந்தால் -1 ஆயிரும் இல்லையா? ஏ பி -1ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அதை பார்த்துக்கோ. அது மாதிரி தான் இதை எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்னா, இந்த இது இந்த ப்ராக்கெட் ஆனது மேலே போச்சுன்னா -1 ஆயிரும். அதை போட்டிருக்கான். அந்த ப்ராக்கெட் மேலே போயிடுச்சுன்னா -1 போட்டிருக்கான் பாருங்கள். கீழே வைக்காமல் மேலே கொண்டு போயிட்டான். இந்த ப்ராக்கெட்டை மட்டும் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பியை மேலே கொண்டு போனால் -1. அப்போ இந்த பி கீழே தான் இருக்கும். என்னது? அது மாதிரி ஏ பை பி இங்கே வச்சிருச்சு, ரைட்டா? அப்போ ஏ பை பி 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ ப்ராக்கெட் க்ளோஸ். அந்த கீழே உள்ளது ப்ராக்கெட்டில் உள்ளது மேலே வந்துருச்சு, அதனால் -1, ரைட்டா? ஓகே. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அதே சென்டென்ஸ், ரைட்டா? அதே இது வந்துருச்சா? இருங்க வரேன். இது வந்துருச்சா? இதை பாருங்கள். இப்போ அது மேலே வந்து -1 வந்துருச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் ஏற்கனவே இருக்குது இஜெட் ப்ளஸ் டெல்டா இஜெட் அப்படியே இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ரைட் சைடில் ஏ பை பி அப்படின்றத நம்ம ஆரம்பத்தில் இஜெட் சீக்கிள் டு ஏ பை பின்னு எழுதியிருக்கோமில்ல, வகுத்தல் தானே இது. வகுத்தல்னா இஜெட் சீக்கிள் டு ஏ பை பி. அப்போ அந்த ஏ பை பிக்கு பதில் இஜெட்னு போட்டான், ரைட்டா? அடுத்து அதை அப்படியே எழுதியிருக்கான். அடுத்த ஸ்டெப்பை 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏன்னு எழுதிட்டான். அடுத்து இது என்ன பண்ணியிருக்கான் பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணியிருக்கான், அந்த -1
எடுத்துட்டு நடுவில் உள்ள ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு பதிலாக மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம். அது எப்படின்னு பார்ப்போம். எப்படின்னு பார்ப்போமா? இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலா ரைட்டா, இது எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 1 + x⁴n. அதே மாடலில் தானே இது இருக்குது. 1 + or - ΔB/b. இந்த ரெண்டு ΔB/bயை என்ன வச்சுக்கோ, 1ன்றது அப்படியே இருக்கட்டும். அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றதுக்கு பதிலாக இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கட்டும், இல்லை மைனஸ்னோடு இருக்கட்டும். அதேமாதிரி இந்த எக்ஸுக்கு பதிலாக ΔB/b இதுதான் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்போ 1 + x⁴ -1ன்னு போட்டிருக்கான். இங்கே n. இந்த ஃபார்முலாவை பாருங்கள், கீழே பாருங்கள். இந்த ஃபார்முலாவை 1 + x⁴n எப்படி எழுதலாம்னா 1 + nx. அந்த பவர் அப்படியே கீழே வந்துடும். 1 + nx, அதான் அந்த பவரை அப்படியே கீழே கொண்டு வந்து nxன்னு போட்டுடலாம். n வந்து ப்ளஸ்ஸு ரைட்டா. அப்போ கீழே நடுவுலேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் ரைட்டா. இதே மைனஸ் என்ன இருந்தால் என்ன ஆகும்? 1 - nxன்னு வரும் ரைட்டா. என்ன வரும்? இதே n பவர் இருக்கு இல்லையா, n பவர் ஆனது இந்த பவர் n 1, இங்கே பாருங்கள் 1 + x⁴n போட்டிருக்கான். அதனால் ஒன்றும் இல்லை. இது மைனஸ் n இருந்தால் என்ன ஆகும்? ரிசல்ட்டு 1 - nxன்னு வரும். இங்கே 1 + nxன்னு போட்டிருக்கா இல்லையா, அதுக்கு பதில் 1 - nxன்னு வரும். ஏன்னா உங்களுக்கு இங்கே மைனஸ் இருக்குது, -1 இருக்குது. அதனால தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ எழுதும்போது என்ன விஷயம்னு சொன்னால் அந்த எக்ஸோட வேல்யூ வந்து 1க்கு கீழே இருக்கணும் ரைட்டா. எக்ஸோட வேல்யூ when x is less than 1, 1 விட மிக மிக சிறிதாக இருந்தால்தான் இந்த ஃபார்முலா செல்லும் ரைட்டா. பார்த்துக்கோங்க. இப்போ இதே ஃபார்முலாவை வச்சு இங்கே மேலே எழுதியிருக்கான். இப்போ n இப்போ 1 இருக்குது. 1 + or - ΔB/b ⁴ -1. அப்போ 1ன்ற இடத்துல இங்கே 1 + x 1 இருக்குது. அப்போ 1 போட்டுக்குருவோம் ரைட்டா. இங்கே 1 போட்டுக்கிட்டான். இங்கே பாருங்கள், இதில் 1 போட்டுக்கிட்டான் இல்லையா, 1 போட்டுக்கிட்டான். 1 போட்டாச்சு. இந்த ஃபார்முலா பிரகாரம் அப்போது இந்த எக்ஸுன்ற இடத்துல இங்கே என்ன இருக்குது? ΔB/b இருக்குது. அப்போ ΔB/b போட்டாச்சு ரைட்டா. இங்கே போட்டாச்சு ரைட்டா. அடுத்து என்னன்ற இடத்துல என்ன இருக்குது? -1 இருக்குது. அந்த -1 இங்கே சென்டரில் இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் -1 வந்து இங்கே தான் வரும். இங்கே -1 வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே என்ன இருக்குது? நடுவில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அப்போ மேலே -1 இருக்குது ரைட்டா. மேலே -1 இருக்கிறது, மேலே வந்து -1 இருக்குது. அந்த -1 மைனஸ் இங்கே உள்ள ப்ளஸ்ஸு எது? இங்கே உள்ள ப்ளஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ் தானே இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது. இங்கே மேலே மைனஸ் இருக்குது. மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் போட்டானா? மேலே போட்டானா? ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் போட்டிருக்கான். அடுத்து மைனஸு ப்ளஸ்ஸு, அதனால தான் மைனஸு, அதுக்கடுத்து ப்ளஸ். அங்கே மேலே உள்ள சிம்பிள் மாறிடுச்சு பார்த்துக்கோங்க. இந்த 1 இங்கே கீழே வரும். கீழே வரும்போது ஃபஸ்ட்டு சிம்பிளை நீங்கள் இது பண்ணணும். மைனஸ்ஸு மேலே உள்ள ப்ளஸ்ஸு என்னது? மைனஸ். இங்கே வரும் மைனஸ் போட்டானா? இங்கே மேலே உள்ள மைனஸ்ஸு இந்த சென்டரில் உள்ள ப்ளஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸோட ஆட் பண்ணணும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ செகண்டு கீழே மைனஸ் இருக்குது, மேலே மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதனால் மைனஸ் ப்ளஸ் ரைட்டா. அதுக்கு இந்த 1 இங்கே வந்துடும். 1 அப்போ 1 ΔB/b. அப்போ 1 ΔB/bன்னு சொன்னாலும் சரி, ΔB/bன்னு சொன்னாலும் 1 தான். அப்போ பவர் கேன்சல் ஆகிடுச்சா? அப்போ நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 2 சைடும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இஜெட்டால் டிவைட் பண்ண போகிறோம். 2 சைடு என்ன பண்ண போகிறோம்? இஜெட்டால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ லெஃப்ட் சைடில் நீ இஜெட்டால் டிவைட் பண்ணேன்னு சொன்னால் எப்படி வரும்? இது ஒரு இஜெட்டு, இதில் ஒரு இஜெட் வரும். இதில் ஒரு இஜெட் வரும். இந்த Z/Z ப்ளஸ் ஆர் மைனஸ் AZ/Zன்னு வரும் ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்படி? 2 சைடும் இந்த சைடு லெஃப்ட் சைட்லேயும் ஒரு இஜெட்டால் டிவைட் பண்ணணும், ரைட் சைட்லேயும் இஜெட்டால் டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணுனா இங்கே லெஃப்ட் சைடில் டிவைட் பண்ணும்போது 2 இருக்குது, Z ப்ளஸ் ஆர் மைனஸ் ΔZ. அப்போ இந்த இஜெட்டை 2ஆலேயும் டிவைட் பண்ணணும். எங்கே? அப்போ என்ன பண்ணணும் தெரியல, Z/Z ΔZ/Z. அப்போ இந்த Z கேன்சல் ஆகிடும். அப்போ 1 தான் வரும் ரைட்டா. அப்போ இங்கே ΔZ/Z இங்கே நிற்கும் ரைட்டா. Z 1 தானே.
ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இஜெட். அப்போ இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வந்தீங்கன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ஒரே இஜெட் தான், இஜெட் பை இஜெட், ப்ளஸ் இல்லை, வேறு எங்கேயும் ப்ளஸ் கிடையாது. அப்போ ஒரே ஒரு இஜெட் தான். அப்போ ஒரே ஒரு இஜெட் போட்டாச்சுன்னு சொன்னால் அந்த மேலே உள்ள இஜெட் இதுவும் கேன்சல் ஆகி ஒன்று ஆயிரும். ஒன்று ஆயிடுச்சா? மேலே உள்ள இஜெட்டும் இதுவும் கேன்சல் ஆகி ஒன்று ஆயிடுச்சு. அப்போ ஒன்று அங்கே எழுத தேவையில்லை. அப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கான், அது சிம்பிளை நெக்ஸ்ட் என்ன சிம்பிள் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அதே டிவைட் பண்ண உடனே லெஃப்ட்டில் உள்ள ஒன்று ஆயிடுச்சு, இது வந்து இஜெட் காலி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால், இப்போது நல்லா கவனிங்க. இப்போ இந்த 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இஜெட் பை இஜெட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது இந்த ப்ராக்கெட்டை, இப்போ 2 ப்ராக்கெட்டை எடுக்கிறேன்னு என்ன ஆகணும், என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 ப்ராக்கெட்டு எடுக்கணும்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஒன்றையும் பெருக்கணும். ஒன்றையும் பெருக்கினாக்கா 1 கிடைக்கும். ரைட்டா? 1 கிடச்சிருச்சா? அடுத்து இதை அழிச்சிடுறேன். அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள். ரைட்டா? அப்போது இந்த டெல்டா ஏ இருக்கு இல்லையா, டெல்டா ஏ பை ஏ, இதை ஒன்றையும் பெருக்கிட்டான். அடுத்து என்ன பண்ணியிருக்கான், டெல்டா ஏவும் இந்த ஒன்றையும் பெருக்கிறான். ரைட்டா? ஒன்றையும் பெருக்குனா இப்படி, ரெண்டாவது டெல்டா ஏவும் ஒன்றையும் பெருக்கிட்டான். அப்போ டிஜிட் ரைட்லேருந்து வர்றான். ரைட்டா? அப்போ டெல்டா ஏ பை ஏ முடிஞ்சிருச்சு. ரைட்டா? ஃபஸ்ட்டு ஒன்றையும் பெருக்குனா 1, அடுத்து டெல்டா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ். ரைட்டா? டெல்டா ஏ பை ஏவோ ஒன்றையும் பெருக்குனா டெல்டா ஏ பை ஏ கிடைக்கும். ரைட்டா? இது முடிஞ்சிடுச்சு 2. அப்போ மூணாவதாக என்னது, இந்த ஒன்றையும் டெல்டா பி பையும் பியையும் பெருக்கிறான். அப்போது ஒன்றையும் டெல்டா பி பெருக்குனா டெல்டா பி பை பி தான் கிடைக்கும். டெல்டா பி பை பி கிடைக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் பதிலாக மைனஸ். இங்கே ஏன் மைனஸ் போட்டிருக்கான சிம்பிள், இங்கே வந்து மைனஸ் இருக்கிறது. ரைட்டா? அதனால் மைனஸ் ப்ளஸ். ரைட்டா? இங்கே ஏன் ப்ளஸ் போட்டிருக்கானா, இது ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குனால ப்ளஸ் போட்டான். இது இருங்க அழிச்சிட்டேன். இப்போ இந்த ஒன்றையும் இதையும் பெருக்கும்போது 1 இந்த ஏ டெல்டா பி ப்ளஸ் டிவைடட் பை பிக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது, இந்த சிம்பிள் இருக்குது. அதனால தான் இந்த சிம்பிள் எடுத்திருக்கான், மைனஸ் ப்ளஸ். ரைட்டா? எடுத்துட்டானா? அப்போ மைனஸ் பை ப்ளஸ். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து என்ன பண்ணியிருக்கான், இதை இதால் பெருக்கியிருக்கான். சரியா? இதால் பெருக்கியிருக்கான். டெல்டா பி பை பினா டெல்டா ஏ பை ஏ. ஏன் இதால் பெருக்கியிருக்கான்னு சொன்ன, டெல்டா ஏ பை ஏன்னா இந்த சிம்பிள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ், இந்த ஃபஸ்ட்டு உள்ள சிம்பிள் வந்து இதை ப்ளஸ் ஆர் மைனஸ், அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கிட்டான். அப்போ டெல்டா ஏ பை ஏ டெல்டா பி பை பி, இதால் 2 பெருக்குனா பெருக்கியிருக்கான். 2 வந்துருச்சு, ஏன்னா 2 மல்டிப்ளிகேஷன் வந்துருச்சு. இப்போது டெல்டா ஏ பை ஏ இந்த கடைசியில் உள்ளது. ரைட்டா? டெல்டா ஏ பை ஏ இது சிறிய வேல்யூன்றதுனால இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அதில் ரிஜெக்ட் பண்ணோம்ல, அதனால் இதே சின்ன வேல்யூன்றதுனால இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான். இப்போ அந்த டெல்டா ஏ பை ஏ அதே மாதிரி டெல்டா பி பை பி சின்ன வேல்யூன்றதுனால இதை நம்ம இந்த இதுலேருந்து வெளியேற்றிக்கலாம்ன்றான். அதான் போட்டிருக்கான் பாருங்கள். as the term வந்து என்னது, டேம்னா இந்த டெல்டா ஏ பை பி, ஏ என்ற ஏ மற்றும் டெல்டா பி பை பி என்ற டேம், இந்த கோட்பாடு ஆர் இருக்கின்றன. சுமால் சிறியதாக இருக்கிறது. ரைட்டா? தென் த ப்ராடக்ட் டேம் கேன் பி நெக்லெக்டட். அதோட பெருக்கல் இந்த டெல்டா ஏ பை ஏ என்ற ஒரு டேமும் டெல்டா பி என்ற ஒரு டேமும் சிறிதாக இருப்பதனால் அதனோட மொத்த பெருக்கலையும் சிறிது என்று நெக்லெக்ட் பண்ணுகிறோம், ரிஜெக்ட் பண்ணுகிறோம், அதை எடுத்து விடுகிறோம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து அதை எடுத்துடுறோம்னு சொல்கிறோம். அண்ட் தர் ப்ராடக்ட் அதனோட பெருக்கல் அதாவது டெல்டா ஏ பை ஏ இன்டூ டெல்டா பி பை பி அதோட பெருக்கல் ப்ராடக்ட் டேம், அதில் வரக்கூடிய டேமையும் கேன் பி நெக்லெக்டட்னா எடுத்து விடுகிறோம், வெளியே தேவையில்லை என்று தவிர்த்து விடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர். அப்போ இது முடிஞ்சிடுச்சுன்னு என்ன கிடைக்கும், அதில் உனக்கு என்னமோ கிடைக்காது. என்னது மிச்சம் என்ன இருக்கும், டெல்டா ஏ பை ஏ 1 இருக்கும், ஏ இருக்கும், டெல்டா பி பை பி இருக்கும். ஏன்னா ஏன் அது இருக்குன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த சைடு இது என்ன இருக்குது, இதை நம்ம எடுத்தாச்சு. ரைட்டா? இதை நம்ம எடுத்தாச்சு. மிச்சம் என்ன இருக்குது, 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் பிஏ டெல்டா பி பை பி இருக்குது. அப்போ இந்த 1 ப்ளஸ் ஆர் மைனஸும் இந்த 1 ப்ளஸ் ஆர் மைனஸும் கேன்சல் ஆகிரும். இதே ரைட்டில் உள்ள 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் லெஃப்ட்டில் உள்ள கேன்சல் ஆகிரும். அப்போ லெஃப்ட்டில் என்ன இருக்கும், டெல்டா இஜெட் பை இஜெட் வந்துருச்சா. அப்போ ரைட்டில் என்ன இருக்கும், டெல்டா ஏ பை ஏ இங்கே இருக்கா, இங்கே வந்துருச்சா. அப்போது மைனஸ்
கீழே ப்ளஸ். அப்போ மைனஸ் ப்ளஸ் வரணும். அது ஏன் வரலன்னு சொன்னால் அதாவது இது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது தான். எப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ என்ன பார்க்குறோம், பிழைகளை பார்க்கும்போது மைனஸ் ப்ளஸுக்கு வேல்யூவே கிடையாது. அதை நம்ம இது வரைக்கும் எடுத்திருக்கோம். எண்டுன்னு வரும்போது அது ப்ளஸ்ஸாக தான் எடுத்துக்கணும். ரைட்டா? பிழைகளை தான் நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எதை கவுண்ட் பண்ணி இப்போ இந்த ஈக்குவேஷன் எல்லாமே பிழைகளுக்கு தான். எரர் இந்த டிவிஷன் ஆஃப் டூ ரெண்டு குவான்டிட்டிஸில் உள்ள டிவிஷனில் உள்ள எரரை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு வெறும் ப்ளஸ் மட்டும் போட்டுக்கலாம். அதனால ப்ளஸ் மட்டும் அவன் போட்டுக்கிட்டான். அதை போட்டுட்டு டெல்டா பி இதனால் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிழைகள்னு வரும்போது அங்கே மேக்னிட்யூடை தான் பார்க்கணுமா தவிர, ஆனால் நம்ம ஈக்குவேஷனுக்காண்டி நம்ம கரெக்டாக எழுதிட்டு வந்தோம். எண்டுன்னு வரும்போது அது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ரைட்டா? எண்டுன்னு வரும்போது அது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இல்லை இது வேறு டெரிவேஷனில் தான் நம்ம போடணும். மினிமம் போட்டு மேக்ஸிமம் போட்டு நடுவில் எடுக்கணும். அது உங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கல, வேறு சென்டரில் சொல்லிக் கொடுப்பாங்க. ரைட்டா? இது இஜெட் மினிமம் இஜெட் மேக்ஸிமம் சொல்லி தனித்தனியாக பிரித்து எழுதணும். அது தேவையில்லை. அப்போ நீ பிழைகள்னு வரும்போது அதில் பாசிட்டிவ் தான் எடுக்கணும், மேக்னிட்யூடை மட்டும்தான் எடுக்கணும், நெகட்டிவ் எடுக்கக்கூடாது. ரைட்டா? அதனால தான் இவன் என்ன பண்ணியிருக்கான், இங்கே அது என்ன வரணும், மைனஸ் ப்ளஸ் வரணும். இங்கே வரணும், இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ் வரணும். அதுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டிருக்கான்னா என்ன அர்த்தம், நம்ம பிழைகளை தான் நம்ம கவுண்ட் பண்ணுறோம், எரரை தான் கவுண்ட் பண்ணுறதுனால இங்கே ப்ளஸ்ஸை போட்டுக்கிட்டோம். சரியா? அப்போது ரெண்டில் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். ரிசல்ட்டில் த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர், ஃப்ராக்ஷனல் பகுதி பிழைன்னு அர்த்தம். அதிகமான பகுதி பிழையானது எங்கே இருக்கிறது, இந்த கோஷன்னா வகுத்தலில் வரக்கூடிய அதிகமான பகுதி பிழையானது எப்படி, அதிகமான பகுதி பிழை எதை சொல்லுவேன், டெல்டா இஜெட் பை இஜெட் தான் அதிகமான பகுதி பிழை இன் இஜெட். இதுதான் அதிகமான பகுதி பிழை. அது எப்படி வருதுன்னு பாரு. அப்படின்னா இந்த தனிப்பட்ட பகுதி பிழையோட கூட்டலில் தான் வருது. தனிப்பட்ட ஒவ்வொரு குவான்டிட்டியோட பகுதி பிழையோட கூட்டலில் தான் வருது, அடிஷனில் தான் வருதுன்னு சொல்கிறான். அதான மீனிங் தான் டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி பை பி. இது தனிப்பட்ட பகுதி பிழை. அதாவது ஒவ்வொரு குவான்டிட்டியோட தனிப்பட்ட 2 பகுதி பிழைகளை கூட்டுவதன் மூலியமாக வருவது தான் அதிகப்படியான பகுதி பிழை, மொத்த பகுதி பிழை அப்படின்றான். ரைட்டா? இந்த மேக்சிமம் அதாவது அதிகமான பகுதி பிழையானது இந்த கோஷியன் சொன்னால் இந்த டிவிஷன் சொன்னால் சரி, இந்த வகுத்தலில் வரக்கூடிய அதிகமான பகுதி பிழை எதை குறிக்கிறது, பகுதி பிழைன்னு சொல்லிட்டு இதை டெல்டா இஜெட் பை இஜெட்டை குறிக்கிறது. இந்த பகுதி பிழையானது இஸ் ஈக்குவல் சமமாக இருக்கிறது. எதற்கு, டு த சம் ஆஃப் த சம்முன்னா இந்த ரெண்டையும் கூட்டுறோம், டெல்டா ஏ பை ஏ டெல்டா பி பை பி. அப்போ இந்த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஃப்ராக்ஷனல் எரர், தனிப்பட்ட அந்த ஏவோட இண்டிவிஜுவல் தனிப்பட்ட பகுதி பிழை. ரைட்டா? ஏவோட தனிப்பட்ட பகுதி பிழையின் கூட்டலுக்கு சமமாக இருக்கிறது. ஈக்குவல் டு த சம்முன்னா கூட்டல் ஆஃப் தர் இண்டிவிஜுவல் ஏ தனி பி தனி தானே, அது ரெண்டையும் கூட்டுறோம், அது ரெண்டுமான பகுதி பிழை. இந்த டெல்டா ஏ பை ஏன்னா ஏவோட பகுதி பிழை தான், பை போட்டோம், அது பகுதி பிழை தான் டெல்டா ஏ. ரைட்டா? டெல்டா ஏ இரண்டின் பகுதி பிழைகளின் கூட்டலின் சராசரி தான், கூட்டல் தான் இந்த பகுதி பிழை, மொத்த பகுதி பிழை, அதிகமான பகுதி பிழை என்று அழைக்கப்படுகிறது. சரி, நெக்ஸ்ட்டு இது சம்மந்தமாக ஒரு கணக்கை பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த வோல்டேஜ்ன்றது என்னது, அழுத்தம், மின் அழுத்தம்னு சொல்லுவாங்க. வோல்டேஜ் அக்ராஸ் த வயர், ஒரு வயரில் மின் அழுத்தம், அதை வோல்டேஜ் எப்படி வின்னு குறிப்பிடுவோம், அதை மின் அழுத்தம். ரைட்டா? மின் அழுத்தம் எவ்வாறாக இருக்கிறது, 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட்னு மின் அழுத்தம். ரைட்டா? 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 105 இல்லை 95, 5 கூட்டலாம் 5 குறைக்கலாம். இதுதான் மின் அழுத்தமாக இருக்கிறது. ஏன்னா பாருங்கள், ஆக்சுவல் மின் அழுத்தம் 100 தான், அவன் எரரை சேர்த்து கொடுத்துருக்கான். ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றது எரர். ரைட்டா? அப்போது ஒரு வயரில் உள்ள மின் அழுத்தம், இந்த வோல்டேஜ்னு மின் அழுத்தம் அக்ராஸ் ஏ வயர், ஒரு வயரில் கரண்ட் போகுதுன்னா அதில் 3 இருக்கும், வோல்டேஜ் இருக்கும், ஆம்பியர் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த 3மே இருக்கும். அப்போது அது மின் அழுத்தம் இருக்கணும், ஆம்பியர் இருக்கணும், ரெசிஸ்டன்ஸும் இருக்கணும், அப்போ தான் கரண்ட் இருக்கும். இந்த வோல்டேஜ் மின் அழுத்தமானது ஒரு வயரில் 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட்டுன்னு இருக்குது. அப்படின்னா 100 தான் வோல்ட்டு, ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னது பிழை.
ரைட்டா, பிழை இவ்வளோ இருக்கிறது. அண்டு கரண்ட், அதில் போகக்கூடிய கரண்ட்டு பாசிங் த்ரூ இட். அது கரண்ட்டு த்ரூ இட்னா அந்த வயரில் பாஸ் பண்ணுற கரண்ட் ஆனது எவ்வளோ இருக்குன்னா 10 ± 2 0.2 ஆம்பியர். அதான் கரண்ட் எதில் அளப்பாங்க? ஆம்பியரில் அனுப்புவாங்க. ரெசிஸ்டன்ஸ் எதில் அனுப்புவாங்க? ஆரில் அளப்பாங்க. வோல்டேஜ் எதில் அளப்பாங்க? வியில் அளப்பாங்க. ரைட்டா, அப்போ அதில் ஓடக்கூடிய கரண்ட் ஆனது 10 + 0.2 ஆம்பியர். அப்போ 0.2 என்னது? எரர். இந்த கரண்ட்டில் உள்ள எரர். கரண்ட் வந்து 10 தான், அது எரர் தான் குறிக்குது. ரைட்டா, ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் அப்படின்ட்டான். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் இப்படி சொல்லக்கூடாது, அவன் கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் வித் எரர் அப்படின்னு கேட்கணும். அதனோட பிழைகள் அப்படின்னு கேட்டாத்தே நம்ம அதை ஆன்சரை எரரை கண்டுபிடிக்க முடியும். வெறுமனே ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர்னு கேட்டால் நம்ம எரரை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சுதா? ரெசிஸ்டன்ஸ் வயர் என்ன பண்ணலாம்? 100 ஓம்ஸில் I = V/R. ஓம்ஸில் I = V/R. அப்போ V/R. அப்போ I லெஃப்ட்டில் இருக்குது, V அந்த R லெஃப்ட்டில் போயிடுச்சுன்னா R = V/I. அப்போ R எவ்வளவு? 100. அப்போ VRனா R = I = V/Rனா R இங்கிட்டு வந்துடும். அப்போ V/I. ரைட்டா, அப்போ 100/10ன்னு போட்டு 10ன்னு கொடுத்துட்டு போயிடலாம். அவன் பிழைன்னு கேட்கணும். அதில் கீழே என்ன பண்ணணும்? ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் வித் எரர்னு கேட்கணும். அப்போ தான் நம்ம இதில் உள்ள எரரையும் கவுண்ட் பண்ண முடியும். அந்த எரரை விட்டுட்டு நம்மோட இதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதனால் நீங்கள் எழுதிக்கோங்க, வித் ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வயர் வித் எரர் எழுதிக்கோங்க. அதில் அவன் கேட்க மறந்துட்டா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ வோல்டேஜ், இதில் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? ஏன்னா எரரை கொடுத்துருக்கேன். வோல்டேஜ் கூட எரரையும் கொடுத்துருக்கேன்னா எரரோடு சேர்த்து கேட்கணும் கொஸ்டினில். அப்போ வோல்டேஜ் V = 100 ± 5 வோல்ட் கொடுத்துருக்கான். கரண்ட்டு 10 ± 0.2 ஆம்பியர். அப்போ ரெசிஸ்டன்ஸ் R கேட்குறான். இப்போ நம்ம ஆரை மட்டும் எடுப்போம் தனியாக, வித்தவுட் எரர். ஏன்னா நம்ம அதுக்கு தேவைப்படுது ஃபார்முலாவில். அதனால் ஹென்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் R இஸ் கிவன் பை ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா என்ன சொல்லுது? I = V/R. அப்போ I = ஓம்ஸில் என்ன சொல்லுது? I = V/R. அப்போ இந்த R இங்கிட்டு போயிடுச்சு, I இங்கிட்டு வந்துருச்சு. அப்படின்னா R = V/I. அதான் ஓம்ஸ்ல சொல்லுது. ரைட்டா, இந்த அதான் I = V/R. I = V/R ஓம்ஸ்ல. அப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த R லெஃப்ட்டில் போயிடும், I கீழே வந்துடும். அப்போ R = V/I தான் ஓம்ஸ்லா சொல்லுது. அதான் போட்டிருக்கான். அப்போ ஓம்ஸ்லா பிரகாரம் R = V/I அப்படின்னா என்ன கேட்டிருக்கான்? V எவ்வளவு? 100. இப்போ நம்ம எரர் எடுக்க தேவையில்லை, ஏன்னா எரர் நம்ம லாஸ்ட்டில் தான் பார்க்கணும். 100. அதே மாதிரி I எவ்வளவு? 10. அப்போ எவ்வளவு? 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 10 ஓம். ரைட்டா, நம்ம எடுத்தாச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ஃபார்முலா என்ன சொல்லுது? நம்மளுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுது? டெல்டா Z/Z = டெல்டா A/A ப்ளஸ் டெல்டா B/B தான் சொன்னது. அப்போது இங்கே கூட்டல் எவ்வளவு? 6 தான் நம்மளுக்கு கேட்டிருக்கான். அப்போ இஜெட்டுக்கு பதில் என்னது? 6. ரைட்டா, 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டெல்டா R/R = ஃபஸ்ட் என்னது? 2 இருக்குது, ரெண்டு இது இருக்கு இல்லையா? 2 குவான்டிட்டி, ஒரு குவான்டிட்டி வோல்டேஜ், இன்னொரு குவான்டிட்டி ஆம்பியர். அப்போ ஃபஸ்ட் குவான்டிட்டி அங்கே A, B இருந்தது, செகண்ட் குவான்டிட்டி B. அப்போ ஏக்கு பதில் என்ன பண்ணணும்? வோல்டேஜ் டெல்டா V/V. அப்போ செகண்ட் குவான்டிட்டி B, அதுக்கு பதில் இங்கே என்ன பண்ணணும்? ஆம்பியர் கொடுத்துருக்கான், டெல்டா I/I. போட்டாச்சா? இப்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த 6 நம்ம டெல்டா R தான் பார்க்கணும். ஏற்கனவே 6 பார்த்துட்டோம். இப்போ வித் எரர் கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் வித் எரர்னு போட்டுக்கோங்க. அங்கே வித் எரர். இப்போ எரர் தாங்க ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 10 ஓம். எரரை கண்டுபிடிச்சி அதோட ஜாயின் பண்ணணும். இப்போ எரர் தான் கண்டுபிடிக்கும். எரர் என்னது? டெல்டா R. அப்போ டெல்டா R லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க, ரைட்டில் R போயிடுச்சு. அப்போது டெல்டா V எவ்வளவு? டெல்டா V எவ்வளவு? 5. ஏன் 5ன்னா எரர் தான் கொடுத்துருக்கான் பாருங்கள். டெல்டா V 5ன்னு சொல்லியிருக்காங்க. 100 ± 5. 5 தானே எரரு, வியில் உள்ள எரரு. ஐயில் உள்ள எரர் எவ்வளவு? 0.2. அப்போது
இங்கே டெல்டா வி எவ்வளோ 5, அப்போ வி எவ்வளோ 100, அப்போ டெல்டா ஐ என்னது 0.2, அங்கே கொடுத்துருக்கலாம் ஆம்பியரில், அப்போது ஐ என்னது 10, அப்போ ஆறு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது 10. இதை போட்டு நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரிசல்ட் எவ்வளோ வருது இங்கேன்னு பார்த்தா, அதாவது 0.10 வருது. ரைட்டா? என்ன வருது இதில் 10 வருது. ஆமாம், இதில் 10 ஆமாம் 10 வருது. இல்லை 10 இல்லை 0.7 வருது. என்னது டெல்டா வெறும் டெல்டா ஆறுனா பிழை மட்டும், பிழை தானே நம்ம எடுக்கிறோம், ஏன்னா 6 எடுத்துட்டோம். இப்போ பிழை மட்டும் டெல்டா 0.7 வருது. அப்போது கொஸ்டின் என்ன கேட்டுக்கான், ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் வித் எரர். ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10ன்ட்டு, ஆனால் வித் எரர்னு போடணும். ரெசிஸ்டன்ஸ் அப்போ 6ன்னு போடக்கூடாது, ரெசிஸ்டன்ஸ் வித் எரர் சேர்த்தானே போடுறோம். அப்போது ப்ராக்கெட்டில் 10 ± எரர் 0.7 ஓம். இதுதான் முடிஞ்சா. அடுத்து எரர் இன் பவர் ஆஃப் குவான்டிட்டி. அதை குவான்டிட்டியில் உள்ள அளவில் உள்ள பவரில் உள்ள எரர் என்னென்னு அடுத்ததில் பார்க்கலாம்.